ஒரு அழகான கிராமத்தில் ஷண்முகம் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்தார். வயது 78. ஆனால் அவரின் மனம் இன்னும் குழந்தை போல் தூய்மையானது. கிராமத்தில் உள்ள எல்லோரும் அவரை பெருமையாக கருதினர். ஏனெனில் அவர் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் யாரையும் வெறுக்க மாட்டார், எல்லோருக்கும் உதவுவார். ஆனால் சில இளைஞர்கள் அவரை பழைய பாட்டன், எதுவும் தெரியாதவர் என்று கிண்டல் செய்வார்கள். ஷண்முகம் அதை ஒருபோதும் பதிலளிக்கவில்லை. அவர் எப்போதும் புன்னகையுடன் வாழ்ந்தார். ஒரு நாள் ஷண்முகம் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கையில் அவரின் பழைய மரத்தளபாடத்தில் இருந்து ஒரு சிறிய மரப்பெட்டி கிடைத்தது. பெட்டியை திறந்தபோது அதில் இருந்தது ஒரு சிறிய முத்து, ஒரு பழைய கையெழுத்து கடிதம், ஒரு வரி: உண்மையான செல்வம் இதில் இல்லை, அது உன் உள்ளத்தில். ஷண்முகம் அந்த வரியை படித்து ஒரு சிரிப்பை விட்டார். எது உண்மையான செல்வம், எது வாழ்க்கையின் அர்த்தம், அது அவர் மட்டும்தான் அறிவார். அடுத்த நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கிராமத்தின் முக்கியமான கிணறு, கிராமத்துக்கு நீர் கிடைக்கும் ஒரே இடம், திடீரென உலர்ந்து போய்விட்டது. மக்கள் எல்லோரும் கலங்கினார்கள், பயப்பட்டார்கள். அவர்கள் ஷண்முகத்தின் வீட்டுக்கு ஓடி வந்தனர். ஷண்முகா, இப்போ என்ன பண்ணலாம், நீதான் சொல்ற என்று கூறினார்கள். ஷண்முகம் மெதுவாக கேட்டார், நீங்க எல்லாரும் சண்டை போடாமல் ஒன்று சேர்ந்து உழைக்கிறீர்களா? அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் அமைதியாகிவிட்டார்கள். ஏனெனில் கடந்த சில நாட்களாக கிணற்றின் பிரச்சனையை பற்றி கிராம மக்கள் அருவருப்பாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். ஷண்முகம் சொன்னார், நீர் கிணற்றில் இருக்கிறது, ஆனால் அதை அடைய நீங்கள் ஒன்றுபடணும். அவர் அனைவரையும் கூட்டி கிணற்றை சுத்தப்படுத்த, கற்களை அகற்ற, மண்கட்டிகளை வெளியே எடுக்கச் செய்தார். அதிலும் அவர் தனியாகவே முன்பாக உழைத்தார். முதுமையான உடலும் வயதான கால்களும் எல்லாம் வலித்தாலும் ஏற்கனவே பலருக்கு உதவிய இவர் தன் கிராமத்துக்கு உயிர் கொடுக்க முயன்றார். அவரை பார்த்த இளைஞர்களும் மெல்ல மாற ஆரம்பித்தனர். 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் கிணற்றின் அடியில் ஒரு பெரிய கல் அடைத்திருப்பதை கண்டனர். அதை மக்கள் கூட்டாக தள்ளிய போது நீர் வெடித்து பாய்ந்தது. கிராமம் முழுதும் மகிழ்ச்சி. மக்கள் ஷண்முகத்திடம் ஓடி வந்து, ஷண்முகா, நீங்கள்தான் கிராமத்தின் உண்மையான செல்வம். அவர் மெதுவாக சிரித்தார். ஒரு இளைஞன் கேட்டான், ஷண்முகா, உங்க வீட்ல பார்த்த பெட்டியில என்ன செல்வம் இருக்கு? அதுக்குத்தான் எல்லாரும் உங்களை மதிக்கிறார்களா? ஷண்முகம் அந்த மரப்பெட்டியை திறந்து காட்டினார். அதில் இருந்தது ஒரு சிறிய முத்து, ஒரு பழைய கையெழுத்து கடிதம். அவர் சொன்னார், இது நான் இளமையில் பண்ணிய தவறுகளின் நினைவு சின்னங்கள். ஆனா இதுவெல்லாம் எனக்கு செல்வமில்லை. அனைவரும் குழம்பினர். அப்போது அவர் மெதுவாக சொன்னார், எனக்குள்ள உண்மையான செல்வம் நான் எந்த நேரத்திலும் மனிதராக நடக்க முயன்றதுதான். என்னுடைய உதவ விரும்பும் மனசு, என்னுடைய கோபப்படாத பொறுமை, எனது யாரையும் காயப்படுத்தாத நெஞ்சு, அதுவே வாழ்க்கையில் பெரிய செல்வம். மக்கள் எல்லோரும் அந்த வார்த்தைகளை மனத்தில் பதித்தனர். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, பணத்தாலே செல்வந்தன் இல்லை, பொறுமையால், கருணையால், நற்பண்பால்தான் மனிதன் செல்வந்தன். உண்மையான அறிவு என்பது சண்டையை நிறுத்தி அனைவரையும் ஒன்றுபடுத்துவது. மனிதரின் உண்மையான மதிப்பு அவரது குணத்தில்.